ஸோ ஹலோ பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய இந்த அகாடமிக் இயருக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூலுக்கு இன்றைக்கி போயிருப்பீங்க கரெக்டாக. ஸோ சில 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கோச்சிங் கிளாஸ்க்குன்னு போயிருப்பீங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ போயிருப்பீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் புக்கு தந்திருப்பாங்க கரெக்டாக. ஸோ அந்த புக்கு பார்க்க எப்படி இருக்குது, 2 வால்யூம் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே. உங்களால் படிக்க முடியுமா முடியாதா? உங்களுடைய புக்கு இப்போது ரஃபாக உங்கள் புக்கு பார்த்துருப்பீங்க, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மார்க், உங்களுடைய ஆனுவல் எக்ஸாம் as well as பப்ளிக் எக்ஸாம் மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விஷயம் இல்லை ஒரு 5 விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நோட்ஸ் எழுத பழகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்ஸ் எழுதுறது எப்படின்னு தெரியலையா, அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், ஹவு டு டேக் நோட்ஸ்னு. ஸோ அது வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நம்மளுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் நம்மளுடைய பிரெயினில் நிற்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ், நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை யூடியூப் சேனல் பார்த்து படிக்கிறவங்களா இருக்கட்டும், எப்படினாலுமே நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக நோட்ஸ் எழுத பழகிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா? வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் எழுதி பாருங்கள், எரர் கரெக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை கரெக்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா பசங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டராக இருக்கிற மெட்டாலஜி சாப்டர் படிக்கிறீங்கன்னா அந்த சாப்டரில் பிஒய்க்யூவில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை ஆனுவல் எக்ஸாமாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மிட்டம் எக்ஸாம் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்னு நினச்சி எழுதுங்க, ஷியோராக உங்களால் மார்க்ஸ் எடுத்துலாம். அண்ட் ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ராங் பண்ணால் தான் உங்களால் 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா பசங்களா? அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் உங்களுடைய கடைசி வருஷம் கரெக்டாக. ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன சாதிக்க போகிறீங்களோ அதுக்கான கடைசி படிக்கட்டு இது. அதுக்கு அடுத்து உங்களுடைய காலேஜுக்கு போகிற பெரிய படிக்கட்டு வரும். ஓகேவா பசங்களா? ஸோ அதனால் மறக்காமல் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டை மாஸ் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகணுன்னு நினச்சி இந்த ஷார்ட்ஸை முடிச்சுக்கிறேன் இதோட. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு சில வீடியோஸ், லெக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சயின்ஸ் குரூப் 2த்துக்குமே பண்ண போகிறேன். அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மீடியமுக்குமே பண்ண போகிறேன். ஸோ அதனால் கமெண்ட் பண்ண வேண்டியது உங்கள் நேம், கிளாஸ், தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக, எந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு ஹெல்ப் வேணும், அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமா, ஸ்டடி பிளான் வேணுமா, இல்லை பிஒய்க்யூ வேணுமா, இல்லை வீடியோ லெக்சர்ஸ் வேணுமா, அதுவும் குறிப்பாக எந்த சாப்டரில் வேணும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.